Second question, find the values of a and b. 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. First sum போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் செகண்ட் சம். பட் நம்ம a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பவர்ஸும் நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடலாம். 4 minus 12 37 b a. 4 எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், அப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம மைனஸ் 12 கீழே போடுவோம், 37 கீழே போடுவோம். 2ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. ஸோ இப்போ நம்ம இங்கே போட போகிற நம்பர் இந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு மைனஸ் 12 வரணும். 4 3s are தான் 12, அப்போ 3 போட்டுடலாம். பட் நான் சொன்ன மாதிரி என்ன வரணும்? மைனஸ் வரணும். அப்போ நம்ம இங்கே தான் மாற்ற முடியும். 4 3s are 12, ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது கேன்சல் ஆயிரும், இது மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். 37ஐயும் மைனஸையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா 37ஓட சிம்பிள் ப்ளஸ் 9ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 37லேருந்து 9 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 28 கிடைக்கும். ஸோ 28 அந்த பி ஏ. ஸோ இப்போ நம்ம இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 3 2s are minus 6. ஓகே, இப்போ நம்ம இங்கே போட போகிற நம்பரை இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 28 வரணும். அப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா 4 7s are 28. ஸோ அதே 7 இங்கே போட போகிறோம். 4 7s are 28 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 7s are minus 42, 7 7s are 49. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். இது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா பி சிம்பிள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த சிம்பிள் தான், ப்ளஸ் 42. ஸோ இது a மைனஸ் 49. இப்போ எப்படி எழுதுவீங்க அப்படின்னா b ப்ளஸ் 42 is equal to 0, b is equal to minus 42. a minus 49 is equal to 0 அப்படின்னா a is equal to plus 49. ஸோ இதுதான் a and b யோட ஆன்சர்.